பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகுதான் முல்லை பெரியார் விவகாரத்துக்கு தீர்வு கிடைச்சதுன்னு மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் சொல்றாரு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? நல்லா புரிஞ்சுக்கணும். அதுலயே உங்களுக்கு அவ்வளவு ஒரு சந்தேகம்னு எனக்கு தெரியல. அதாவது முதலமைச்சர் ஜெயலலிதா சில நாட்களுக்கு முன்னால் மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்திருந்தார். என்ன என்றால், மே 17ஆம் தேதி காவிரிக்கு முல்லை பெரியாருக்கு கண்காணிப்பு குழு, மேலாண்மை குழு அமைக்க வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் சொல்கிறது. நான் ஜூன் 3ஆம் தேதி சென்று நரேந்திர மோடி அவர்களிடம் கோரிக்கையை வைக்கிறேன். ஜூன் 18ஆம் தேதி அதற்கு மத்திய மந்திரி சபை அனுமதி அளிக்கிறது. ஜூலை 1ஆம் தேதி அதற்கான அறிவிப்பு வெளிவருகிறது. அதாவது நாதன், குரியன் போன்றவர்களை போட்டு, ஒரு சாய்குமார் அவர்களை போட்டு ஒரு குழுவை அமைத்து விட்டார்கள். ஆக எந்த அளவிற்கு நான் அந்த தேதிகளை ஏன் சொன்னேன் என்றால், இந்த கோரிக்கை வைத்ததற்கும் நடைமுறைப்படுத்தியதற்கும் அதற்கு முதலமைச்சர் அவர்கள் நன்றி சொல்லியதையும் நீங்கள் ஏன் மறந்து விடுகிறீர்கள் என்று தான் எனக்கு அதையெல்லாம் மறக்கல. ஆனா அந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பே மே 14 அந்த ரேஞ்சில தானே வருது. மே 17 ஜூலை 1க்குள்ள அதுக்கப்புறம் இயல்பாக எல்லா கிரவுண்டும் செட் ஆயிடுச்சு இல்ல? அப்படி இல்லையே, ஒரு ஃபார்மாலிட்டி மட்டும் தான் பாக்கி. இயல்பாக என்றால் இதற்கு முந்தைய அரசு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புகள் வந்த பின்பு கூட அவர்கள் எந்த அளவிற்கு அதை நடைமுறைப்படுத்தினார்கள் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். இல்ல, ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் அவர்கள் நான் பிரதம அமைச்சரிடம் சென்று அதற்கான நடவடிக்கை எடுத்துவிட்டேன், அதற்கு வெளிப்படையாக நன்றி சொன்னார்கள் என்றால், ஆக அதில் பாரதிய ஜனதா கட்சியின் பங்கு இருக்கிறது, ஆட்சியின் பங்கு இருக்கிறது என்பதை நாம் ஒத்துக்கொண்டுதானே ஆக வேண்டும். நீங்க இந்த விவசாயிகள் சங்கம் போராட்டம் நடத்தியதன் காரணமாக இந்த ஒரு நிலை வந்தது அப்படின்னு சொல்லி வைகோ சொல்றாரு. மக்கள் போராட்டம் காரணமாக வந்ததுன்னு வைகோ சொல்றாரு. இது ஜெயலலிதா ஆட்சி காலத்துல மட்டும் நடந்த விஷயங்கள் இல்ல, இது நீண்ட நெடிய வரலாறு இருக்கு. பல போராட்டங்கள், பல முயற்சிகள், பல அரசுகளுடைய தலையீடு, இதுக்கெல்லாம் பிறகுதான் இது வந்தது அப்படின்னு சொல்லி இப்போ இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு எட்டியதற்கு பிறகு அதற்கான பெருமையை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு, கிளைம் பண்ணிக்கிறதுக்கு எல்லா தரப்புலையும் முயற்சி செய்யறாங்களோ அப்படின்னு ஒரு எண்ணம். எனக்கு இதுல ஒரு நுணுக்கமான மற்றொரு செய்தி இருக்கு நான் பாக்குறேன். என்னன்னு சொன்னா, இப்போ தமிழ்நாட்டில் வந்து 3 பிரச்சனைகள், முக்கியமான பிரச்சனைகள். ஒன்று கச்சத்தீவு, மற்றொன்று காவிரி, மூன்றாவது முல்லை பெரியார். ஆனால் இப்போ முல்லை பெரியார் அணையில் வந்து பாஜக தலைமையில் இருந்திருக்கக்கூடிய அரசு வந்து செய்திருக்கிறது என்று பொன் ராதாகிருஷ்ணன் சொல்கிறார். அதை நான் வந்து எனக்கு வந்து அதை பாராட்டுவதில் வந்து எந்த விதமான தயக்கம் இல்லை, பாராட்டுகிறேன், நல்லது தான். ஆனால் காவிரி பிரச்சனையில் ஏன் வந்து அந்த மாதிரியான ஒரு நடைமுறை எடுக்கவில்லை? அப்போ அதற்கான காரணம் என்ன என்பதை அடிப்படையை நான் பார்க்கும்போது என்ன பார்க்குறேன் என்று சொன்னால், முல்லை பெரியாறு பிரச்சனையில் பாஜகவுக்கு பெரிய சிக்கல் இல்லை. என்ன காரணம்னு கேட்டால், அங்கே வந்து கம்யூனிஸ்ட் அல்லது இடதுசாரிகள் ஆட்சியும் காங்கிரஸ் ஆட்சியும் தான் இருக்கின்றது. அவர்கள் தான் தொடர்ந்து அதை மறுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் கர்நாடகாவை பொறுத்தளவில் இதற்கு முன்னால் இருந்த பல்வேறு பாஜக முதல்வர்கள் இருந்த போதிலும் கூட இன்றைக்கு இது தொடர்ந்து மறுக்கப்பட்டு வந்தது என்பது உண்மை. இன்னும் சொல்லப்போனால், ஒரு சொட்டு தண்ணீர் கூட தரமாட்டேன் என்று சொன்ன தேவகவுடா அவர்கள் வந்து பிரதமராகவே வந்தார், அவருக்கு கருணாநிதி ஆதரவளித்தார் என்பதெல்லாம் வரலாறு. அப்படியெல்லாம் இருக்கும்போது இப்போ இதில் நான் என்ன பார்க்கிறேன் என்று சொன்னால், ஒருவேளை பாஜகவிற்கு அங்கு ஒன்றும் பெரிய அளவிற்கு அவருடைய கட்சிக்கு ஆதரவில்லை என்ற காரணத்தினால் அதை ஏற்றுக்கொண்டு விட்டார்களோ என்று ஒரு நோக்கிலே நான் பார்க்கிறேன். ஆனால் எப்படி இருந்தாலும் சரி, இதை வந்து நடைமுறைப்படுத்தியதை பொறுத்த அளவிலே 2 விஷயங்கள் அதில் நீங்கள் சொல்றது ஒன்று இருக்கிறது. அதாவது சுப்ரீம் கோர்ட் வந்து கடுமையாக வந்து ஒரு டெட்லைன், அது இப்படித்தான் நடக்க வேண்டும் என்ற அளவிற்கு வந்துவிட்ட பிறகு இதிலே இருந்து எந்த அரசு இருந்தாலும் தப்பிக்க முடியாதோ என்பது ஒரு உண்மைதான். இருந்தாலும் கூட இதில் வந்து பொன் ராதாகிருஷ்ணன் அதில் வந்து அவருக்கு பெருமைப்படுவதில் எனக்கு ஒன்றும் தவறாகப்படவில்லை. காவிரி பிரச்சனையில அடுத்த 3 முக்கிய சிக்கல்கள்ல ஒரு சிக்கல் தீர்ந்தது. இன்னொரு சிக்கல் தீரணும்னா பாரதிய ஜனதா கட்சி கர்நாடகால செல்வாக்கு இழக்கணும். அப்படிலாம் இல்ல இல்ல அதுல நான் மாறுபடுகிறேன். அவங்க தமிழிசை கண்டிப்பா செய்வாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். இல்ல மாறுபடுகிறேன். அதாவது இன்னொரு மாநிலத்தில் உள்ள அரசியல் சூழ்நிலையையும் ஆட்சியையும் வைத்துத்தான் தீர்வுகள் வருகிறது என்பதை அதுவும் பாரதிய ஜனதா கட்சி அப்படி சிந்திக்கிறது என்பதை என்னால் ஒத்துக்கொள்ள முடியாது. இப்ப கச்சத்தீவு பிரச்சனை சொன்னார்கள், இதற்கு முந்தைய அரசு வேறு மாதிரி கையாண்டு கொண்டிருக்கிறது. நாங்கள் அதை வேறு மாதிரி கையாள்வதற்கு, நமக்கு அந்த உரிமை கிடைப்பதற்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். தமிழக பாரதிய ஜனதா கட்சியாவது போராடி கொண்டிருக்கிறது. ஆக நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், அப்படி அரசியல் சார்ந்து எடுப்பதால் அப்படி பார்த்தால் இப்பொழுது கர்நாடகாவில் காங்கிரஸ் தானே இருக்கிறது, ஆட்சியில் இருக்கிறார்கள். நாங்கள் அடித்து உடனே காங்கிரஸை எதிர்த்து நாங்கள் இங்கே செய்யலாம் இல்லையா? அப்படி அல்ல. காவிரி பிரச்சனை என்பது இன்னும் கொஞ்சம் சிக்கலானது, இன்னும் கொஞ்சம் அதிக நாட்கள் இழுக்கக்கூடியது. அதனால அதுல தீர்வு, அதாவது 10 ஆண்டுகள்
காங்கிரஸ் செய்ய முடியாதது மிக விரைவாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், தீர்வுகள் மிக சீக்கிரமாக கிடைக்கும் என்பதை நான் உறுதியாக சொல்ல முடியும். நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான சிக்கல்கள்ல அல்லது பெரனியல் அப்படின்னு சொன்னார், ஒவ்வொரு வருடமும் தொடர்ந்து அதை பற்றிய விவாதமும் அதை பற்றிய பாதிப்பும் இருக்கக்கூடிய சிக்கல்கள்ல ஒன்று கிட்டத்தட்ட தீர்ந்தது அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடலாமா? அப்படி இப்போதைக்கு நம்ம அப்படி நினச்சிக்கலாம், அவ்வளோதான். ஏன்னா இது இப்போ நீங்கள் காவிரி பிரச்சனையில் இது முடிஞ்சு போச்சுன்னு பல முறை நம்ம யோசிச்சோம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா முல்லை பெரியாரில் அவங்களும் ரிவ்யூ பெட்டிஷன் போட்டிருக்காரு. நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய முதல்வர் ரிவ்யூ பெட்டிஷன் போட்டிருக்காரு. இது ரிவ்யூ பெட்டிஷன் பாசிபிலிட்டி இருக்கா, அதற்கான வாய்ப்பு இருக்காங்கிறதே தெரியாமல் ரிவ்யூ பெட்டிஷன். அதே போல் கர்நாடகாவிலையும் ரிவ்யூ பெட்டிஷன் பெண்டிங்கில் தான் இருந்துகிட்டு இருக்கு. அதை விட இன்னொன்று என்னன்னு சொன்னீங்கன்னா, கர்நாடகாவில் எனக்கு ரொம்ப ஒரு வருத்தப்பட்ட செய்தி என்ன என்று சொன்னால், சென்னையிலே வசிக்கக்கூடிய ஆந்திராவை சார்ந்த நம்முடைய மைய அமைச்சர் அந்த கர்நாடகா குழுவோடு போய் அன்றைக்கு 3 அமைச்சரோடு போய் அன்றைக்கு பிரதமரை பார்த்து கர்நாடகாவிலே இந்த தீர்ப்பை அமல்படுத்தக்கூடாது, இந்த காவிரி மேலாண்மை குழு அமைக்கக்கூடாது என்ற அந்த குழுவோடு அவர் போயிருக்கிறார். ரொம்ப வருத்தம் தரக்கூடிய செய்தி. கர்நாடகால இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட இருக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா, குறைந்தபட்சம் அவருக்கு ஒரு 3 மாநிலங்களின் தொடர்பு இருக்கிறது. அவர் சென்னையிலே வசிக்கிறார், அவர் ஆந்திராவை சேர்ந்தவர், கர்நாடகாவிலே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்பது ஒரு தற்செயல். அடுத்த முறை அவர் இமாச்சல பிரதேசத்திலிருந்து மன்மோகன் சிங் மாதிரி தேர்ந்தெடுக்கப்படலாம், அது வேறு செய்தி. ஆனால் அவருக்கு என்று ஊற்றம் இருந்தது, அவர் அடிப்படை என்று பார்க்கும் பொழுது சென்னையும் அவருக்கு ஆந்திரமும் தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட பிரச்சனையிலே அவர் போனது எனக்கு அதிர்ச்சி அளித்தது. அப்படி அவர் போயிருக்கக்கூடாது என்று இருக்கிறது. 2வது, மைய அமைச்சர்கள் யாருமே ஒரு 2 மாநிலங்களுக்கு தொடர்பான பிரச்சனைகளிலே அவர்கள் நேராக மற்ற அந்தந்த பிரதேசத்தை அல்லது மாநிலத்தை சார்ந்தோடு போவது என்பது அது ஒரு தவறான முன்மாதிரி. அது தொடர்ந்து நடக்கிறது. அது என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. இல்லை, அப்படிப்பட்ட ஒரு துரதிர்ஷ்ட நிலைக்கு இன்றைய அரசியல் தள்ளப்பட்டிருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். அந்த மாநிலத்திற்காக பேசவில்லை என்றால், தேசிய உணர்வோடு உள்ளவர்கள் கூட மாநிலத்திற்காக பேசவில்லை என்றால் அவர்கள் குற்றம் சாட்டப்படுபவர்களாக ஆகிவிடுகிறார்கள். அதனால் தான் பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் தமிழக பாரதிய ஜனதா கட்சி ஒரு மாதிரி பேச வேண்டி இருக்கிறது, கர்நாடக பாரதிய ஜனதா கட்சி ஒரு மாதிரி பேச வேண்டி இருக்கிறது. அதனால் நான் கூட இதை ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் இப்படி இருக்கக்கூடாது. தேசியத்தை பேசிக் கொண்டிருப்பதனால் நாங்கள் எல்லாம் மாநில உணர்வுகள் இல்லாதவர்கள் என்று குற்றம் சாட்டப்படுவதால் சில நேரங்களில் இப்படி நடைமுறை நடந்து கொள்ள வேண்டிய அவசியம் இந்த கால சூழ்நிலை வந்து விடுகிறது என்பதை யதார்த்தமான உண்மையாக ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.